அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காயும் இப்போ கடலமாவும் வச்சு தான் ஒரு பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆசாலி வீட்டு சமையலில் வந்து இன்றைக்கி சொரக்காய் வச்சு எப்படி பஜ்ஜி பண்ணுறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்து சொரக்காய் எடுத்துருக்குறோம். சொரக்காய் வந்து மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு ரவுண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கடல மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடல மாவு வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துட்டோம். இது கூட வந்து அரிசி மாவு வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்குறோம். இது ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் வந்து நம்ம பஜ்ஜி மாவு வந்து ஒரு கப் எடுத்துட்டோம். இது எதுக்காக எடுத்துட்டோம்னா கலரு, காரம், நமக்கு உப்பு இதில் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஆப்பசோட எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு வந்து தனியாக போட்டோம்னா காரமாக இருக்கும். இது வந்து நம்ம கலந்து போடும் போது நல்லா கரெக்டான காரம் வரும். சொரக்காய்க்கு வந்து நல்ல ஒரு சொரக்காய் வந்து நம்ம டேஸ்ட்டு கம்மியாக இருக்கனால இந்த மாதிரி ஒரு கலந்து பஜ்ஜி போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கலந்து விட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நமக்கு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும். கலந்து விட்டுட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பஜ்ஜி வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நம்ம சொரக்காய் நினச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி காய் எடுத்து நம்ம கூட ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரவுண்டு பீஸாக இருக்கட்டும்ட்டு போடுறேன். நம்ம வந்து கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பஜ்ஜி போட்டோம்னா நம்ம 2 மாவு கலந்து போட்டிருக்கோம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு பக்கம் வந்தோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்படி போட்டு கொடுத்தோம்னா குழந்தைய காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு 2 பக்கம் வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அழகாக சேப்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டு கொடுத்தா குழந்தைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இருக்கிற மாவில் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம். சொரக்காயில் போட்டோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாழைக்காயில் போடுவோம். நம்ம போன தடவை வந்து கோவத்தலையில் வச்சு போட்டோம். ஒவ்வொரு டைம் ஒரு பஜ்ஜி போட்டுட்ருக்கோம். இந்த பஜ்ஜி நீங்களும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹோட்டல் கடையில் போடுற மாதிரியே இருக்கும், டீ கடையில் போடுற மாதிரியே. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.